வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான KFC சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்படி எளிமையான முறையில் கம்மியான செலவில் நம்ம வீட்டிலே இதை செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எல்லா மக்களும் எல்லா வகையான உணவுகளையும் உண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோட லட்சியமே. ஸோ கம்மியான செலவில் எப்படி அதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம 2 சிக்கன் லெக்ஸ் 2 சிக்கன் விங்ஸ் வந்து KFCயில் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பேட்டர் தான் செய்ய போகிறோம் இப்போது. அதுக்கப்புறமா அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 1/4 கப்புனா அரிசி மாவு 1/2 கப். அதோடு சேர்த்து கொஞ்சோண்டு சோடா உப்பும் நமக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடரும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா. அவ்வளோதான். இதை நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான். நம்ம இப்போது இதில் தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் நம்ம என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, கரம் மசாலா, உப்பு, இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்டியான ஒரு மசாலா கிடைக்கும். அவ்வளோதான். தேவையான அளவு நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து அழகான சரியான முறையில் இருக்குது. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீஸை ஒரு பீஸ் எடுத்து உள்ளே போட்டு நல்லா அதில் பரட்டுங்க. இப்போ நம்ம சிக்கன் லெக் பீஸ் ஃபஸ்ட் எடுத்துருக்கோம். உள்ளே போட்டு அந்த மாவு நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. அதோட பக்கத்துலேயே ஒரு பவுலில் தண்ணி ஒன்று வச்சுக்கோங்க. சாதாரண தண்ணி வச்சுட்டு நீங்கள் இதில் போட்டு ஃபஸ்ட்டு மாவில் பரட்டுனதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே தண்ணியில் முக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி முக்கிட்டு திருப்பி எடுத்து அந்த மாவில் போட்டு மறுபடியும் அந்த மாவில் போட்டு பரட்டணும். இது எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி தண்ணி தொட்டு பண்ணும்போது தான் அந்த மாவு சிக்கனில் நல்லா ஒட்டும். இதை மாதிரி அட்லீஸ்ட் 2 தடவையாவது செய்யணும். இன்றைக்கி நம்ம 2 தடவை செய்ய போகிறோம். 3 தடவை செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், தண்ணியில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே அந்த பேஸில் போட்டாச்சு. அதை போட்டு நல்லா பரட்டி விடுறோம். KFC சிக்கனுக்கு நம்ம சிக்கனில் தொலியை வந்து உரிக்கக்கூடாது, அப்படியே தான் வச்சுருக்கணும். அப்போ தான் இன்னும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சிக்கன் பீஸுக்கு 2 தடவையாவது இதை செய்யணும். நம்ம ஃபஸ்ட்டு மாவில் போட்டு பரட்டணும், அதை அப்படியே தண்ணியில் எடுத்து முக்கணும், திருப்பி அதை எடுத்து மாவில் போட்டு பரட்டணும், அப்புறம் தண்ணியில் முக்கணும், அதுக்கப்புறம் மாவில் போட்டு ஒரு தடவை பரட்டணும். ஸோ 2 தடவை இதை மாதிரி பண்ணணும் அட்லீஸ்ட். நம்மக்கிட்ட இருக்கிற 2 சிக்கன் லெக் பீசஸ், 2 சிக்கன் விங்ஸ், இது 2த்தையும் இதே ப்ராசஸில் நம்ம செஞ்சு வைக்க போகிறோம். இப்போது நான் கூட இது செய்யும்போது நமக்கு வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப டவுட்டாக தான் நாங்கள் இதை செஞ்சிட்ருந்தோம். ஆனால் வந்து ஒன்ஸ் ஒரு பீஸ் எடுத்து பொரித்து சாப்பிடும்போது சீரியஸாக சொல்கிறேன், KFCயில் சாப்பிட்டதை விட இன்னுமே டேஸ்ட்டாக இருந்தது. எப்போவுமே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஒரு தனி டேஸ்ட்டும் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் KFC சிக்கனும் அவ்வளோ அழகாக வந்திருந்தது, அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கட்டும், டேஸ்டினஸ்ஸாக இருக்கட்டும், 2லேயுமே வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. ரொம்ப திருப்திகரமாக இருந்தது வீட்டில் செஞ்சு சாப்பிட்ட KFC சிக்கன். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நம்ம 4 பீசஸும் கோட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் மாவில் போட்டு.
அவ்வளோதான், 4 பீசஸும் கோட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் எண்ணெயில், நல்ல சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியதான். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம 2 விங்ஸ் மட்டும் போடுறோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் இதுக்கு. ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் தான், நம்ம எடுத்துடலாம் இப்போது. அவ்வளோதான், பாருங்கள், நம்ம சூப்பரான கிறிஸ்பியான பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணுது. விங்ஸ் தயாராகிடுச்சு. அடுத்து நம்மளோட இன்னொரு 2 லெக் பீஸஸ் இருக்குது, அதையும் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு நல்லா சூப்பராக சாப்பிடலாம். பார்க்கும்போதே அவ்வளோ செம்மையாக இருந்தது. சீரியஸாக சொல்கிறேன், இந்த KFC சிக்கன் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அடிப்பக்கம் கொஞ்சம் வெந்தோடனே திருப்பி போட்டுருங்க. அவ்வளோதான். சிக்கன் பொரிஞ்சு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃப்ளேமை வந்து நீங்கள் ஹைலே வச்சுருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ரெண்டு சைடும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் சிக்கன் பீசஸை அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் பரட்டி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட சிக்கன் பீசஸ் தயாராகிடும். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே KFCயில் பார்த்த சிக்கன் மாதிரியே இருக்குது இல்லையா? இதுக்கேங்க நம்ம போயிட்டு 500-600 செலவு பண்ணணும். நம்ம வீட்டிலையே கம்மியான செலவில் எல்லாராலையும் சாப்பிட முடியும். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் பீசஸ், KFC சிக்கன் பீசஸ் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம வந்து வீட்டிலையே பொரிச்சு ட்ரை பண்ண போகிறோம். வாங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸையும் கொஞ்சம் பொரிச்சிட்டு வந்து ரெண்டுத்தையும் சேர்த்தே சாப்பிட்றலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சாச்சு, அதை நம்ம இப்போ பொரிச்சு மட்டும் எடுத்துடலாம். இதில் என்ன மாவு கோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், உப்பு, அவ்வளோதான். இதை மட்டும் சேர்த்து நம்ம இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சாச்சு. இப்போது சிக்கனை பொரிச்சு முடித்த உடனே இதையும் கொஞ்சம் நம்ம இப்போது பொரிச்சு எடுத்து சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். மிச்சத்தை நம்ம சாயங்காலம் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்லாம். இப்போ கொஞ்சம் தான் பொரிக்க போகிறோம். அவ்வளோதான். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பொரியறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. லைட்டாக அந்த பக்கம் இந்த பக்கம் பரட்டி விடுங்க. உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா அதிக நேரம் நீங்கள் பொரிக்கணும். இல்லை எனக்கு வந்து சாதாரணமாக இருந்தாலே போதும், ரொம்ப கிறிஸ்பியாக வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம இதை எடுத்துடலாம். கொஞ்சம் பரட்டி போட்டு விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஈக்குவலாக வந்து சீக்கிரமாக வேகும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துகிற போகிறோம். நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேண்டாம், எல்லாருக்குமே கிறிஸ்பியாக இருந்தால் பிடிக்காது எங்கள் வீட்டில். அதனால நாங்கள் மீடியமான ஸ்டேஜ்லேயே எடுத்துட்டோம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான KFC சிக்கன் வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுவும் நம்ம வீட்டிலையே கம்மியான செலவில் இவ்வளோ அழகாக சீக்கிரமான நேரத்தில் நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டோம். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு சண்டே ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் குழந்தைங்களோட இந்த மாதிரி வித்தியாசமான டிஷ்ஷஸை எளிய முறையில் உங்கள் வீட்டிலேயே செஞ்சு பாருங்கள். இது ஒரு புது அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி எல்லா வித்தியாசமான டிஷ்ஷஸையும் உங்கள் வீட்டிலே எளிய முறையில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க.